என்று கூறினார்கள். அவங்க சொல்கிறாங்களாம்மா, நீங்கள் ஏன் துஸ்பிஹூன் செய்வதில்லை என்று நான் உங்களிடம் கூறவில்லையா? அவன் உங்களுக்கு வழி வழங்கியதற்கும் உங்களுக்கு அருள் புரிந்ததற்கும் நீங்கள் ஏன் அல்லாஹ்வை துதித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாது என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று கூறியதாக அதன் பொருள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்த வசனம், காலோ சுபஹான ரப்பினா இன்ன குன்னலாலிமீன். அவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவன் தூயவன், நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரனாக இருந்துவிட்டோம். அது தங்களுக்கு எந்த பலனும் அளிக்காத நேரத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். மேலும் அது எந்த பயனுமற்றதாக இருந்தபோது அவர்கள் வருந்தி ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதலாவமூன். நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்துவிட்டோம். பின்னர் அவர்கள் ஒருவரையொருவர் குறை கூறத் தொடங்கினார்கள். அதாவது அறுவடை செய்யப்பட்ட பழங்களிலிருந்து ஏழை மக்கள் தங்கள் உரிமையை பெறுவதை தடுத்து தாங்கள் செய்ய தீர்மானித்த காரியத்திற்காக அவர்கள் ஒருவரையொருவர் குறை கூறத் தொடங்கினார்கள். இவ்வாறு ஒருவருக்கொருவர் அவர்கள் அளித்த பதில் தங்கள் தவறையும் பாவத்தையும் ஒப்புக்கொள்வதாக மட்டுமே இருந்தது. காலூ யா வைலனா இன்னா குன்னா த்வாகீன். அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு கேடுதான், நிச்சயமாக நாங்கள் தாக்கீனாக இருந்தோம். அதாவது இது எங்களுக்கு நடக்கும் வரை நாங்கள் வரம்பு மீறினோம், அத்துமீறினோம், எல்லைகளை கடந்தோம் சொல்கிறாங்க. அஷா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்ஹா இன்ன இலா ரப்பினா ராகிபூன். எங்கள் இறைவன் இதைவிட சிறந்ததை எங்களுக்கு பகரமாக தருவான் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையாகவே நாங்கள் எங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைக்கிறோம். அவர்கள் இந்த வாழ்க்கையின் இதற்கு பகரமாக சிறந்த ஒன்றை எதிர்பார்த்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமையின் இல்லத்தில் அதற்காக வெகுமதியும் அவங்க நம்பியிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே நன்கறிந்தவன். சலப்புகளின் சிலர் இந்த மக்கள் யமனைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். சஅத் பின் ஜுபைர் அவங்க அவர்கள் யமனில் உள்ள ஷன்னாவிலிருந்து 6 மைல் தொலைவில் இருந்த தரவான் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். அவர்கள் எத்தியோப்பாவைச் சேர்ந்த மக்கள். அவங்களுடைய தந்தை இந்த தோட்டத்தை அவர்களுக்கு விட்டு சென்றார்கள். மேலும் அவர்கள் வேதமுடையோரில் இருந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவங்களுடைய தந்தை தோட்டத்தை நல்ல முறையில் கையாண்டு வந்தார். அதிலிருந்து அவர் அறுவடை செய்வதை தேவைக்கேற்ப மீண்டும் தோட்டத்திலே போடுவார். மேலும் அதில் ஒரு பகுதியை தன் குடும்பத்திற்காக அந்த வருடத்திற்கான உணவாக சேமித்து வைப்பார். மேலும் மீதமுள்ளதை தர்மமாக கொடுப்பார். பின்னர் அவர் இறந்ததும் அவருடைய பிள்ளைகள் தோட்டத்தை வாரிசாக பெற்ற போது அவங்க நிச்சயமாக நம் தந்தை இந்த தோட்டத்தின் அறுவடையில் சிலவற்றை ஏழைகளுக்கு கொடுத்தது முட்டாள்தனம். நாம் அவங்களை தடுத்தால் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று கூறினார்கள். எனவே அவங்க இதை செய்ய